கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி கொண்டு போறாரு. இன்னைக்கு 86வது நாள். இந்த இரவு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாற்றத்தின் இரவா, மீட்பின் இரவா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்கிற ஒரு இரவா இருக்குன்னு சொல்லி நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த இரவுல அனுபவிக்க போறீங்க. ஏன்னா 12 கோள்களை கொண்டு போய் சாட்சியின் கூடாரத்தில் வைக்கும்போது ஒரு கோல் துளிர்க்கிறது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கலாம். உங்களை ஏனலமாக பார்க்கலாம். உங்களோட பழகிற விஷயத்தில் கூட அவங்க தனித்துவத்தை காண்பிப்பாங்க, வேறுபாடை காண்பிப்பாங்க. ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் கோலை துளிர்க்க பண்ணுவார். ஆமேன். ஒரே இரவுங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு இரவில் துளிர் விட்டது, அதே நேரத்தில் பூ வைத்தது, அதே நேரத்தில் பழங்களை கொடுத்தது. மண்ணுக்கும் தண்ணிக்கும் காஞ்சி போன அந்த கோளுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்ததுனால அது துளிர் விட்டது, பூ பூத்தது, கனி கொடுத்தது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்காது. நீங்கள் உயரமான நிலைமைக்கு போக சம்மந்தம் இருக்காது, படிப்பில் உயர சம்மந்தம் இருக்காது, ஃபைனான்ஷியலில் உயர சம்மந்தம் இருக்காது, நிறைய சம்மந்தமில்லாத சூழல் இருக்கும். ஆனால் கர்த்தர் சடிதியில் ஒரு இரவில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்கள் நிலைமையை மாற்றி, உங்கள் சூழலை மாற்றி ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை மையப்படுத்தி தான் 10 ஜெப குறிப்புகளை வைத்திருக்குங்க. கடகடன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. படுக்கும்போது வாயில் இதை அறிக்கை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கூட பார்த்து ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இந்த இரவு கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கலாம். ஏமேன். முதல்ல பாருங்கள், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த கோலுக்கு ஒரு உயிர்த்தெழுதும் வல்லமை வந்தது பாருங்க. இயேசு இன்னைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் செயல்படணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, அப்போ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, அது என் வாழ்க்கையில் செயல்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நிச்சயமா இந்த இரவு அது உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். ஆமேன். 2வது, ஜபத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் வேணும். அது எப்படி? நான் சோர்வடைந்த உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டும் நல்ல உயிரோடு அடையாளப்படுத்தப்பட்டு எழுணும்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, சோர்விலிருந்து ஒரு உயிர்த்தெழுதலை நான் பார்க்கணும்னு சொல்லுங்க. உங்க கணவர் சோர்வில் இருக்காரா? உங்க பிள்ளைங்க சோர்வில் இருக்காங்களா? தெய்வ திட்டத்துக்கு மாறாக அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் மாறுவதற்கு, ஆண்டவர் உதவியாய் நிற்பதற்கு, ஆண்டவரே சோர்விலிருந்து ஒரு உயிர்த்தெழுதல் வேணுமான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே அற்புதமாய் நடத்துவார். ஏமேன். 3வது பாருங்க, உங்க குடும்பத்தில் ஒரு புதிய ஆரம்பம் முடிந்தது போல எதெல்லாம் காணப்பட்டதோ அந்த காரியங்கள்லாம் மீண்டும் தொடங்குகிற ஒரு உயிர்த்தெழுதல். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, மீண்டும் தொடங்குகிற ஒரு உயிர்த்தெழுதலை என் வாழ்க்கையில வைங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில வைங்க, என் குடும்பத்து வாழ்க்கையில வைங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அது அப்படி நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆண்டவர் நிச்சயம் அற்புதமா அதை உங்க வாழ்க்கையில செய்வாருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமேன். அடுத்தது 4வது பாருங்க, நல்ல ஸ்தோத்திரத்தோடு பிலிப்பியர் 4:6 படி நல்ல அறிக்கை பண்ணி தேவனுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்தும் போது அது உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறதை உங்களால் பார்க்க முடியும். 4வது, இறந்த கனவுகள். உங்கள் வாழ்க்கையில் சில திட்டங்கள் இறந்து போயிருக்கு, தேவனுடைய திட்டங்கள். ஏன்னா பிசாசு திட்டங்கள் சாகவே சாகாது பாருங்க. தொந்தரவு செய்ய நம்மளை வாழ்க்கையை கெடுக்கிறது. ஆனால் கடவுளுடைய திட்டம், உண்மையான திட்டம், அது பிசாசு எப்படியாவது சாகடிச்சிருவான், அது உயிர் பெறணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கனவுகள், கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள், இதெல்லாம் உயிர் தெழுந்து இந்த இரவே ஒரு அற்புதம் நடக்கணும். காலையில் அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. 5வது, உங்கள் உடல் நலம், உங்கள் சரீரத்தில் ஒரு மீட்பு, ஒரு உயிர்த்தெழுதல். பலவீனத்திலிருந்து உங்கள் உடல்கள் புதிய வலிமை பெற்று ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. அதில் ஒரு உயிர்த்தெழுதல் வேணும். நரம்புகள், எலும்புகள், சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்கள்லையும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் கடந்து வரட்டுன்னு சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு நீங்க படுங்க. இந்த இரவு நாளைக்கு பாருங்க, கர்த்தர் எல்லாத்துலயும் ஒரு அற்புதத்தை செய்வார். நிச்சயம் நடக்குங்க. அது தேவனால செய்ய முடியும். ஆமேன். 6வது, ரொம்ப முக்கியம், பொருளாதாரத்துல, பண நெருக்கடியில, கடன் பாரத்துல, ஆண்டவரே அதுக்கு நம்ம ஒரு உயிர்த்தெழுதல் கண்டிப்பாக வேணும். இல்லை இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன். இன்னும் நிறைய நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தில், உங்கள் கணவர் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், மனைவி வாழ்க்கையில், உங்கள் வீடு கட்டுற விஷயத்தில் நிறைய விஷயம் பாதியில் நிற்குதுங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும். ராஜா ஒரு அற்புதம் செய்யணும். உன்னதமான ஒரு அற்புதம் செய்யணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நான் விசுவாசத்தோடு சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன். அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஃபைனான்ஷியல்ல ஒரு பெரிய உயிர்த்தெழுதலை இந்த இரவு பார்ப்பீங்க. நிச்சயமா நடக்கும். சாட்சியா நாளைக்கு நிற்க போறீங்க. ஏமேன். 7வது,
உங்கள் பிள்ளைகளுடைய உயிர்த்தெழுதலின் எதிர்காலம், உங்கள் பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை நோக்கி போகணும். தேவ திட்டத்தில், தேவ தீர்மானத்தில் அதை நோக்கி அவங்க போகும்போது தேவன் எல்லா பிரச்சனையும் தாண்டி, எல்லா போராட்டத்தையும் தாண்டி ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பலமாய் நடத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்போது சாட்சி வெளிப்படுங்க உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில். அது நடக்கட்டும்னு நீங்கள் சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமேன், ஆமேன். அடுத்தது 8வது பாருங்க, தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். அதுதான் உயிர்த்தெழுதலினுடைய அடையாளம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டம் ரொம்ப அழகாக நிறைவேறினது, அதுபோல் நிறைவேறணும். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் முழுமையாக நிறைவேறணும். இயேசு பாதியில் எதையும் விடலைங்க. ஆதியில் வந்தவர் பாதியில் எதையும் விடாமல், மீதியில் எதையும் விடாமல் நிறைவாய் முடித்தார். அதுபோல் தேவன் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டங்கள், அதில் ஒரு உயிர்த்தெழுதலை பார்த்து, அதில் ஒரு மீட்பை பார்த்து, நிறைவின் உயிர்த்தெழுதல் இது நிறைவின் அடையாளம் இது. ஏன்னா தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறாரு, இந்த பாத்திரம் நீங்கட்டும்னு. ஆனால் சிலுவைக்கு வந்தார். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவைக்கு நம்ம வரதே இல்லை. தோட்டத்தோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. இல்லைங்க, சிலுவைக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவு நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். நம்ம ஜெபம் என்ன, தோட்டத்திலேயோடு முடியக்கூடாது, சிலுவைக்கு வரணும். அப்போ தான் கல்லறையின் அடையாளத்தை பார்க்க முடியும், உயிர்த்தெழுதலை அனுபவிக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமே 9வது பாருங்க, புதிய நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை புதுப்பிக்கப்படணும். ஏன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதத்தினுடைய அடையாளம்னா உங்கள் மனம் எல்லா விதத்துலேயும் புதுப்பிக்கப்படணும். அதுதான் உயிர்த்தெழுதல். அவர் வரமாட்டாங்க எல்லாம் நினைச்சாங்க. அப்போ அவங்க நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டது இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுதல். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினைக்கிறாங்கல்ல, உங்கள் வாழ்க்கை ஆகாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, உன் புருஷன் அப்படிதான்றாங்கல்ல, உன் கணவர் அப்படிதான்றாங்கல்ல, உன் பிள்ளைங்க அப்படிதான்றாங்கல்ல, நீங்கள் ஏழைங்க தான் சொல்கிறாங்கல்ல, உங்களை ஒதுக்குறாங்கல்ல, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தணுமா வேணாமா? தேவன் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா வேணாமா? பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருந்த 9வது, உங்கள் மனம் உடைந்த இடங்களில் ஆண்டவர் ஒரு புதிய நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தணும். நான் நம்புகிறேங்க, நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கடைசியாக என் கூட சேர்ந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. உயிர்த்தெழுதலின் ஆவி உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்கள் வேலைக்குள்ளே, உங்கள் ஊழியத்துக்குள்ளே, ஒவ்வொரு அடையாளத்துக்குள்ளேயும் வந்து ஆண்டவர் உங்களை சகல விதத்திலையும், கல்லறைக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை அல்ல, உயிர்த்தெழுதலை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு போடும்படியாக ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, சில வார்த்தை விசுவாசமாக சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிச்சதன்படியே நல்லா நடக்க போகிறது, பிரச்சனை மாறப்போகிறது. ஒரே இரவில் உயிர்த்தெழுதலை பார்ப்பீங்க, ஒரே இரவில் மீட்பை பார்ப்பீங்க, ஒரே இரவில் அடுத்த கட்ட நகர்வை பார்ப்பீங்க, ஒரே இரவில் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை பார்ப்பீங்க. அவர் வெட்கத்துக்கு பதிலாக, அவர் போராட்டத்துக்கு பதிலாக உங்கள் நிலைமையை மாற்றி, உங்கள் சூழலை மாற்றி ஆண்டவரே உங்களை சகல விதமான நன்மைக்கு நேராக நடத்த போகிறார், நகர்த்த போகிறார். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பலப்படுத்துகிற தேவனாக எங்கள் வாழ்க்கையில் செயல்படுங்கப்பா. நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பது இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுங்க ஆண்டவரே. விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம்ப்பா. உயிர்த்தெழுதலை பார்ப்போம், ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்ப்போம், எல்லாவற்றிலும் பார்ப்போம். அநேகர் பார்க்கவும் நாங்கள் வாழ்வோம், துளிர் விடுவோம், பூ வரும், காய் காய்க்கும், பழங்கள் அடையாளப்படுத்தப்படும். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். பெரிய தேவனை ஆராதிக்கிறீங்க, பலமாய் உங்களை நடத்த போகிறார். ஆமென்.